வணக்கம் பரந்தத்துவம் ஃபேமிலி. திருவாரூரை போலவே சென்னையில் தியாகராஜருக்காக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்க ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் இருக்க கோயில்கள்லேயே இதுதான் மிகப்பெரிய கோயில். இதுதான் சென்னை திருவெற்றியூரில் இருக்க ஸ்ரீ வடிவுடையம்மனுடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயில். பிரளய காலத்தில் பூமியை தண்ணீரில் மூழ்க வேண்டிய சமயத்தில் சிவபெருமான் இந்த ஊரை மட்டும் மூழ்காமல் ஒற்றி வச்சதுனால இந்த ஊருக்கு திருவெற்றியூர்னு பெயர் வந்தது. நாயன்மார்களால் பாடல் பெற்ற 276 ஸ்தலங்களில் இதுவும் ஒரு கோயிலாக இருக்குது. இதே போலவே பல சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குது. வாங்க நம்ம ஒன்றொன்னா இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எதிரில் பார்க்குறது தான் இந்த கோயிலுடைய அம்மன் ஸ்ரீ வடிவுடையம்மனுடைய சன்னதி. என்னதான் இந்த கோயிலை நம்ம தியாகராஜர் கோயில்னு சொன்னாலும் இங்கே வடிவுடையம்மன் தான் ரொம்ப பிரசித்தி. சென்னையில் பொதுவாக 3 சக்தி கோயில்கள் இருக்குது. அதாவது இச்சா சக்தி, ஞான சக்தி மற்றும் கிரியா சக்தின்னு. இதில் இச்சா சக்தின்னு சொன்னால் நம்ம ஆசைகளுக்கான சக்தி, ஞான சக்தின்னு சொன்னால் நம்ம அறிவாற்றலுக்கான சக்தி, கிரியா சக்தின்னு சொன்னால் நம்ம ஒரு செயல் செய்கிறதுக்கான தேவைப்படுற அந்த சக்தி. அதில் இந்த வடிவுடையம்மன் ஞான சக்தியின் வடிவமாக இருக்காங்க. இது போக மேலூரில் திருவுடையம்மன் இச்சா சக்தியின் வடிவமாகவும், திருமுல்லைவாயிலில் கொடியுடையம்மன் கிரியா சக்தியின் வடிவமாகவும் இருக்காங்க. பல பக்தர்கள் இந்த 3 கோயில்களையும் ஒரே நாளில் சேவிக்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதாவது காலையில் மேலூர்லையும், மத்தியானம் இந்த திருவெற்றியூர்லையும், சாயந்தரம் திருமுல்லைவாயிலையும் சேவிக்கிறதா வழக்கமாக வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த வடிவுடையம்மனுடைய கண்களை பார்த்தாலே கவலைகள்லாம் தீர்ந்துடுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அம்மனுடைய அழகை வர்ணிக்க நமக்கு வார்த்தையே கிடையாது. இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து சேவிக்காதவங்க ஒரு தடவையாவது இங்கே வந்து சேவிக்கணும். இந்த கோயில் சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக இந்த கோயிலை அடைஞ்சிடலாம். முக்கியமாக மெட்ரோ ட்ரெயினில் விம்கோ நகர் போகிற வழியில் தேரடின்ற ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அங்கே நீங்கள் இறங்கினோடனே அந்த பக்கத்து தெருவே தான் இந்த கோயில். அங்கேருந்தே உங்களால் இந்த கோயிலை பார்க்க முடியும். இது போக பஸ் வசதியுமே இந்த கோயிலுக்கு இருக்குது. இந்த கோயிலில் விநாயகர், முருகர் உட்பட பல தெய்வங்களுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. அதுபோக காசி விஸ்வநாதர், ஜெகநாதேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர், குழந்தை ஈஸ்வரர், சகஸ்ரலிங்கம் போன்ற பல சிவ சன்னதிகளும் இங்கே தனி சன்னதிகளாக அமைஞ்சிருக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கோயில் சென்னையிலேயே மிகப்பெரிய கோயில். நாம் வள்ளலார்னு அழைக்கக்கூடிய திரு ராமலிங்க அடிகளார் தன்னுடைய பால்ய காலத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து சென்னையில் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கூட விடாமல் தினமும் இந்த கோயிலுக்கு வந்து இங்கே வடிவுடையம்மனை சேவிக்கிறது வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. ஆனால் ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகவும் அவரால் இந்த கோயிலுக்கு வர முடியல. அப்போ தான் தங்கியிருந்த அந்த வீட்டிலையே ஒரு அறையில் ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் வச்சு அந்த தீப ஒளியை இந்த வடிவுடையம்மனாக நினச்சி வழிபட்டதாக சொல்கிறாங்க. அப்போது அந்த கண்ணாடியில் இந்த வடிவுடையம்மன் காட்சி தந்ததாக சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி இன்றைக்குமே அவருடைய அந்த 4 கிணறு வீட்டில் இன்றைக்கும் பத்திரமா வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலில் மற்ற எந்த கோயிலும் இல்லாத ஒரு தனி சிறப்புமே இருக்குது. அதாவது மற்ற எல்லா கோயில்களிலுமே நம்ம நவகிரகங்களை மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 27 நட்சத்திரங்களுக்குமே தனித்தனி லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு நம்ம நட்சத்திர லிங்கத்துக்கு வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 27 நட்சத்திரங்களையும் நம்ம தரிசிச்சுட்டு இந்த கோயிலை முழுசாக சுற்றி வர்றது இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி வந்துடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 27 நட்சத்திரங்களும் நம்ம கடந்து வரும்போது நம்ம வளர்காளியம்மன் சன்னதிக்கு வருவோம். அங்கே விசேஷம் என்னென்னா அந்த காளியம்மன் இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கிறதாவும் இப்போ வரைக்கும் கழுத்து பாகம் வரைக்கும் மேலே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களோட ரூபம் எப்போ முழுசாக வெளியில் வருதோ அப்போது இந்த பூமியில் பிரளயம் ஏற்படும் சொல்கிறாங்க. என் சிறு வயதில் இந்த திருவெற்றியூரில் வளர்ந்ததுனால அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவேன். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அம்மன் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் என் பாட்டி சொல்லுவாங்க அவங்களோட பாட்டி காலத்தில் தாடை வரைக்கும் தான் வெளியில் இருந்தது இந்த அம்மனோடது, இப்போ வந்து கழுத்து வரைக்கும் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த வளர்காளியம்மன் சன்னதி. இப்போ நம்ம சிவன் சன்னதிக்கு போகலாம். இங்கே மூலவர் ஆதிபுரீஸ்வரர், உற்சவர் தியாகராஜ சுவாமி. திருவாரூர் தியாகராஜ சுவாமி மாதிரியே தான் இங்கே இருக்க தியாகராஜ சுவாமியும் இருப்பார். இங்கே அவர் ராஜாவாக இருக்கிறதுனால இவருக்கு தனி மண்டபத்தில் கணநாயகன்ற பேரோடு இருப்பார். இதுதான் அந்த மூலவர் ஆதிபுரீஸ்வரருடைய சன்னதி. மூலவர் ஆதிபுரீஸ்வரர் புற்றினால் ஆன சுயம்புலிங்கம். அதனால் அவருக்கு அபிஷேகம் கிடையாது. வருஷம் முழுக்க தைல காப்பில் இருப்பாங்க. அதனால் மூலவரை கவசம் போட்டு மூடி தான் வச்சுருப்பாங்க. ஒரு வருஷம் முழுக்க அந்த கவசத்தில் தான் இருப்பாங்க. வருஷத்தில் கார்த்திகை தீபம் வர அந்த 3 நாட்கள் மட்டும் அந்த கவசத்தை திறப்பாங்க. அப்போ இந்த கோவில் முழுக்கவும் திருவிழாவாக இருக்கும். நிறைய ஜனங்க வருவாங்க. அந்த வர ஜனங்க எல்லாருக்குமே இவர் மேலே வருஷம் பூரா இருந்த அந்த தைலத்தை பிரசாதமாக தருவாங்க. அந்த தைலம் ரொம்ப வாசனையானதாக இருக்கும். அதை நம்ம நெத்தியில் இட்டுட்டு நல்ல காரியத்துக்கு போனால் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க.
இப்படி நம்ம இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது நம்ம இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் மகிழ மரத்தை நம்ம பார்ப்போம். இந்த மகிழ மரத்துக்கு அடியில் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய மனைவி சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ உன்னை விட்டு இனி பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அதனால கல்யாணம் ஆகாதவங்க இந்த மரத்தை சுற்றி வந்தால் கல்யாணம் நடக்கும்ன்றது நம்பிக்கை. அவர் வழிபட்ட அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய சன்னதியும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பிரகாரத்தில் பல சன்னதிகள் அமைஞ்சிருக்கும். காசி விஸ்வநாதர், ராமநாதேஸ்வரர் போன்ற எல்லா சன்னதிகளும் இங்கே அமைஞ்சிருக்கும். இது மொத்தமும் பார்க்கறதுக்கே நம்ம ஒரு அரை நாள் ஆயிரும். நான் முன்னமே சொன்ன மாதிரி திருவொற்றியூர்ன்ற பெயர் வர காரணமாக இருந்த ஒற்றீஸ்வரருடைய சன்னதி இது. பிரளய காலத்தில் இந்த உலகமே தண்ணீரால் முழுகின போது இந்த சிவன் இந்த ஊர் மட்டும் தண்ணியில் முழுகக்கூடாதுன்னு சொல்லி ஒற்றி வச்சாரு. அதனால தான் இந்த ஊருக்கு திருவொற்றியூர்னும் இந்த சிவனுக்கு ஒற்றீஸ்வரனும் பெயர் வந்தது. நம்ம இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதியை பார்ப்போம். இந்த சன்னதிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. ஒரு முறை ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலுக்கு வந்தபோது இந்த வட்டப்பாறை அம்மன் ரொம்ப உக்ரமான ரூபத்தில் இருந்தாங்க. இந்த கோயிலுடைய அம்மன் வடிவுடைய அம்மனுமே ஜோதி பிழம்பாக இருந்ததாக சொல்கிறாங்க. இதை பார்த்து ஆதிசங்கரர் இந்த அம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக அவங்களுடைய உக்ரத்தை ஆவாகனம் செஞ்சு அதுக்கு மேலே வட்டப்பாறையை வச்சு மூடிடுவாங்க. அப்புறம் தன்னுடைய சொந்த ஊரான காலடியிலிருந்து கேரள நம்பூதிரிகளை இங்கே அழைப்பாங்க. அந்த கேரள நம்பூதிரிகள் கிட்ட இந்த அம்மனுடைய உக்ரம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நாம் தினந்தோறும் பூஜை செய்யணும் அப்படின்றத விவரிப்பாங்க. அன்னைக்கு ஆதிசங்கரர் சொல்லி கொடுத்த வழியில தான் இன்றைக்குமே இந்த வடிவுடைய அம்மனுக்கும் இந்த வட்டப்பாறை அம்மனுக்கும் கேரள நம்பூதிரிகள் தான் இன்றைக்கி தினமும் பூஜை செஞ்சுட்டு வராங்க. இது போன்ற பல மகான்களுடைய பாதம் பட்ட ஸ்தலம் இது. உதாரணத்துக்கு பட்டினத்தார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் சுமந்த அந்த கசப்பான கரும்பு இந்த இடத்துக்கு வந்தப்போ மட்டும் இனிச்சதாக சொல்லுவாங்க. அதனால தான் அவருக்கு இங்கேயே முக்தியும் கிடச்சிது. இந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்க ஏகபாத மூர்த்தியும் ரொம்ப விசேஷம். மும்மூர்த்திகளுமே இங்கே ஒரே பாதத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பிரளய காலத்தில் இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக ஒற்றீஸ்வரர் வந்து நின்ன இடம். அவர் நின்ன அந்த பாத தடங்கள் இன்னுமே அந்த இடத்துல நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கோவிலில் அம்மன் வடிவடை அம்மன், உற்சவர் தியாகராஜர், மூலவர் ஆதிபுரீஸ்வரர், அப்புறம் இந்த ஒற்றீஸ்வரர் எல்லாருக்குமே தனித்தனி சிறப்புகள் இருக்குது. இது வெறும் ஒரு கோயிலாக இல்லாமல் 4-5 கோயில்கள் சேர்ந்த ஒரு கோயில் போல தான் நம்ம உணர முடியும். நீங்கள் சென்னையில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வெளியூரில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த கோவிலை ஒரு தடவையாவது வந்து தரிசிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். சென்னை சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு தனி உலகம் மாதிரி இருக்கிற இந்த கோவில் வந்து நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல கோயில்களை தரிசிக்க நம்ம பரந்தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய.